ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகட சக்கர செம்முகம் மைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணியா உரை விகட சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று தேவரை ஏவல் கொள் படலம். இப்படலம் இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அசுர அரசர்கள் மூவருக்கும் உரிய பணிபடைகளுடன் நாள்தோறும் மீன்களை சுமந்து வரும் செய்தலை கூறுகிறது. சூரபன்மன் அரசாட்சி செய்து வந்தபொழுது தேவர்களின் தலைவனான இந்திரனும் மற்ற தேவர்களும் முனிவர்களும் மாடிகள் அமைந்த வீர மகேந்திரபுர நகரத்தில் குறிப்பறிந்து பணிவிடை செய்தனர். மேலும் சிங்கமுகாசுரன் இருக்கும் நகரத்திற்கும் தாரகன் இருக்கும் நகரத்திற்கும் மூவருக்கும் சுற்றி சுற்றி ஓய்வின்றி பணிவிடை செய்தனர். தேவர்கள் மிகவும் மனம் வருந்தினர். ஒரு நாள் சூரபன்மன் இந்திரனையும் மற்ற தேவர்களையும் பார்த்து அலைகளை உடைய கடலில் உள்ள மீன்களை நாள்தோறும் கவர்ந்து கொண்டு வந்து தர வேண்டும் என கட்டளையிட்டான். மறுப்பதற்கு அஞ்சியவர்களாய் அப்படியே செய்வோம் என பணிந்து வணங்கி சென்றனர். அமிர்தம் உண்டமையால் நாம் இறக்கவும் முடியவில்லை, இப்படி வாழவும் பிடிக்கவில்லை என மனம் வாடினர் தேவர்கள். இந்திரன் வருணனை பார்த்து, நீ கடலுக்கு தலைவன், எனவே நீ அதை செய்வாயாக என கூறி வருணன் மீன்களை கரையில் சேர்ப்பித்தான். மலைபோல் மீன்களை குவித்தவுடன் அதை வகை வாரியாக பிரித்து சூரியனால் உலர்த்தி தேவர்கள் சுமந்து பகிர்ந்து அனைத்து அசுரர்கள் வீட்டிற்கும் சென்று தந்தனர். வேத நூல்களை படித்து நல்வழியில் செல்வதை தவிர்த்து சூரபன்மனுக்கு பயந்து இப்படி செயல்படுவதை நினைந்து வருந்தினர் தேவர்கள். அப்படி செய்தும் அசுரர்கள் பலவிதங்களில் குறை கூறுவர், காயப்படுத்தி பேசுவர், சக்கைகளை தான் கொண்டு வந்து தருகிறார்கள் என சூரபன்மனிடம் பழி சொல்வர். வெட்கமில்லாதவர்கள் தேவர்கள் என ஏசுவர், சிரிப்பர், நம் விதியின் செயல் என நொந்தனர் தேவர்கள். இவ்வாறாக அசுரர்கள் பலரும் பலவாறாக கூற தேவர்கள் தீங்கு புரியும் சூரபன்மனின் அரண்மனை வாயிலை அடைந்தனர். வாயில் காவலர்கள் மரியாதையின்றி அவர்களை பார்த்து சரியாக உள்ளதா என கேட்டு உள்ளே சென்று அனுமதிக்க பெரிய மாளிகைக்குள் கொண்டு போய் வைக்க ஆணையிடுவர்கள். அதனை கண்ட சூரபன்மன் தினமும் இவ்வாறு செயல்பட வேண்டும் என கட்டளையிட்டு கூற தேவர்களும் அவ்வாறே தினமும் மீன் பிடித்து கொண்டு தந்து வருத்தமடைந்து மிகுதியான துன்பக்கடலில் ஆழ்ந்து தங்களுக்குரிய வேத ஒழுக்க நெறிகளை கைவிட்டவர்களாக விளங்கினர் என கூறி தேவரை எதிர்கொள் படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் புதல்வரை பெரு படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுதை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானைத்தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.